மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மர்ம நபரால் இளம்பெண் சுவாதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் டி.கே. ராஜேந்திரன், சுவாதி கொலையாளியை பிடிப்பதற்கு 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரணை நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். குற்றவாளியை நெருங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன், கூடுதல் ஆணையர் சங்கர், தனிப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன், சுவாதி கொலை வழக்கு குறித்த தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். முன்னேற்றத்தில் இமீடியட்டா சொல்ல முடியாது. வில் அப்டேட் யூ. கண்டிப்பா எல்லாம் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. ஐ அம் ஆல்சோ அப்பீலிங் யூ. நீங்களாகவும் எல்லாம் ஒத்துழைங்க. சீக்கிரம் கேஸ் சால்வ் பண்ணலாம். சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள், குற்றவாளியை தெரிந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் 4 அதிகாரிகளின் செல்போன் எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் கூறினார். குற்றவாளியை பற்றி தெரிவிப்போர் குறித்த தகவல் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.